எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் நேரடியாக பேசினாலே பாஜக அதிமுக கூட்டணி அமைந்துவிடும் என பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெரியாரின் புத்தகங்களை தான் படிக்காததால் பெரியார் குறித்து தன்னால் பேச முடியாது என கூறினார். மேலும் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை சோதனைகள் மூலம் கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்க தேவையில்லை என கூறிய நயினார் நாகேந்திரன், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் நேரடியாக பேசினாலேயே பாஜக அதிமுக கூட்டணி அமைந்துவிடும் என தெரிவித்தார். அதாவது பெரியாரை பொறுத்தவரையிலும் மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் அதனையும் தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள். அதில் எந்த இடத்தில் பெரியார் எப்படியெல்லாம் பேசினார், எப்படி பேசியிருக்கிறார் என்பதை அந்த புத்தகத்தை முழுமையாக பார்த்தவர்கள் தான் என்னால் சொல்ல முடியும். நான் அந்த புத்தகத்தை முழுமையாக படிக்கவில்லை. படித்து பார்த்தவன் நானும் கருத்து சொல்ல இருக்கிறேன். ரெய்டு மூலமா அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு நெருக்கடி கொடுக்கிறதான ஒரு விமர்சனம் இருந்திருக்கிறதே, இப்படி பாக்குறீங்க? கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையே, எல்லார் வீட்லையும் திமுக சைட்லேயும் ரைடு நடக்கு. யார் வீட்டில் பணங்கள் இருக்குன்னு அந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை நினைக்குதோ, நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட ரைடு நடக்கலாம்.